கையை எல்லாம் காப்பாத்தி கொண்டான். அதையே பேசி நாக்கு நாள் நக்க சொல்ற இந்த ரத்தத்தைங்கிறது கையை சுத்தமாக்கிதான் அல்ல. அதை பத்தி ஜட்ஜ்மெண்ட் கேட்டு என் நாக்குல ரத்தத்தை நான் சோதிச்சு பார்க்கணுமா? நான் அதை பத்தி கருத்து சொல்ல மாட்டேன். அவர்கள் செய்தார்கள்னா அது அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அல்லாஹ் மன்னிச்சாலும் மன்னிப்பான். அவங்க இதை ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. அவங்க ஆராய்ச்சிக்கு ஒவ்வொருவருக்கும் தான் செய்து சரின்னு பட்டிருக்கும். ஆயிஷா நாயை உஸ்மானை கொலை செய்து விட்டார், இவர் தான் காரணம் நினைத்து பழி வாங்கணும் நினைத்தார்கள். அது அவங்க சில நியாயங்கள் மனசுல கற்பனை பண்ணி கொண்டு போனார்கள். அது அல்லாஹ் அறிவான், நமக்கு தெரியாது. அலி என்ன பண்ணாங்க, ஒரு அரசாங்கத்தை எப்படி புரட்சி பண்றது அப்படின்னு அடக்குவதற்காக வேண்டி ஒரு ராணுவ மக்கள் அடக்குறது இல்லையா, அதுக்காக ஒரு படையெடுத்து போனாரு. அவருக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அது தீர்ப்பளிக்கிறோம் அல்ல. நாம சஹாபாக்களை இப்பவும் மதிக்கிறோம். இவ்வளவு சம்பவத்துக்கு பிறகும் அதுல ஈடுபட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். அதுல சம்பந்தப்பட்ட தல்ஹாவை ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். அதுல சம்பந்தப்பட்ட ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். அதுல கொல்லப்பட்ட அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். யாரையும் கூட சொல்லல. இங்கிட்ட உள்ள ஆளு ரலியல்லாஹு அன்ஹுங்கறோம், அங்கிட்ட உள்ள ஆளு ரலியல்லாஹு அன்ஹுங்கறோம். நாங்க சஹாபாக்களை இழிவாக மதிக்கல, குறைச்சு மதிப்பில்ல, பின்பற்ற இயலுமா? இதான் கேள்வி. கொஸ்டின் என்ன? மதிப்போம். இதை பின்பற்றுமா? யாரை பின்பற்ற சொல்றீங்க? இப்ப அலியவா ஆயிஷாவையா? இந்த விஷயத்துல சண்டை வந்துருச்சு ரெண்டு பேருக்கு. இப்ப யாரை பின்பற்றுவது? அல்லாஹ்வுடைய ரசூலை தான் பின்பற்றி ஆகணும். ரெண்டு பேரும் பின்பற்ற முடியாது. அலியை பின்பற்றி அறுவாலை தூக்க முடியாது, ஆயிஷா பின்பற்றி அறுவாலை தூக்க முடியாது. நீங்க ஒத்துமையா பேசாம இருக்கீங்கப்பா, இதுக்கே பிரச்சனை. கொலை செய்வதற்குன்னு சில நியாயங்கள் இருக்குது. அது ஏற்படாத வரைக்கும் அறுவாலை தூக்காத அப்படிதான் முடிவு எடுக்கணும். அப்ப நம்ம இதெல்லாம் விளங்க மாட்டேங்குது. சஹாபாக்களை பின்பற்ற என்ன விளையாடுறாங்கன்னு தெரியல. சஹாபாக்களை மதிக்கிறதுக்கும் பின்பற்றுவதற்கும் உள்ள வேறுபாடு தெரியாமல் இது இவ்வளவு நடந்த பிறகும் கூடங்க நம்ம தான் ரசூலுல்லாஹ் இந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹுங்கறோம். ஷியாக்கள் இருக்கிறான், அவன் ஒரு பக்கத்தை ரலியல்லாஹு அன்ஹுங்கறான், ஒரு பக்கத்தை லஅனத்துல்லாஹி அலைஹிங்கறான். அப்படிலாம் பின்பற்றி ஹாரிஜியாக்கள் இருக்கான், அவன் இந்த பக்கத்தை கெட்டவங்கங்கறான், அந்த பக்கத்தை நல்லவங்கங்கறான். நம்ம தான் என்ன பண்றோம்? ரெண்டு பக்கத்தையும் பேச மாட்டோம். அது நடந்து போச்சு, ஒரு சம்பவம் நடந்தது உண்மை. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அலிக்கு முஆவியாவுக்கு சண்டை. அவர் யாரு? அலி யாரு? மருமகன். முஆவியா மச்சினன். முஆவியாவுடைய சிஸ்டர் ரசூலுல்லாஹ் கட்டிருக்காங்க. அந்த வகையில மச்சினனா போயிடுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கட்டிருக்காரு இவர். அப்ப அலிக்கு முஆவியாவுக்கு சண்டை கொஞ்ச நாள் தான் இருக்குது. சிஃபீன்ங்கிற போர். அந்த சிஃபீன்ங்கிற யுத்தத்தில் ரெண்டு தரப்புலையும் கொல்லப்பட்டவர்கள் யாரு? சஹாபாக்கள் இல்லையா? அப்ப அம்மார்லாம் எல்லாம் கொல்லப்படுறாரு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? அந்த யுத்தத்தில் அந்த எதிர்த்தரப்பினால் கொல்லப்படுறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நடந்திருக்க எப்படி யாரை வேண்டாலும் பின்பற்றுறது? இப்ப முஆவியா பின்பற்றி அறுவாலை தூக்க சொல்றீங்களா? அலியை பின்பற்றி அறுவாலை தூக்க சொல்றீங்களா? எப்படி? அதே நேரத்தில் நம்ம இதெல்லாம் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான இதை சொல்லல, அவங்கள குறை சொல்றதுக்காக சொல்லல. அவங்களுடைய நிலை வேற. அல்லாஹ் அட்வான்ஸ் பண்றான். என்ன பண்றான்? ஏமலும் ஆசியத்தும்ட்டான். அதாவது எந்த அளவுக்குன்னா இந்த சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஹாத்திப் என்று ஒரு சஹாபிங்க. இவர் யாருன்னு கேட்டா பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொண்டவர். பத்ருன்னா சாதாரண போர் கிடையாது, நெருக்கடியான கட்டம். அந்த இடத்துல ஒருத்தர் கலந்து கொள்வது சாவுறதுக்கு ரெடியாகிறான்னு அர்த்தம். எந்த ஆயுதமும் இல்ல, போதுமான ஒட்டகம் இல்ல, போதுமான குதிரை இல்ல, போதுமான உணவு கிடையாது. அந்த மாதிரியான அவங்க பெரிய அளவுல 3 மடங்கு படையோட வர்றாங்க, ஆயுதத்தோட வர்றாங்க, உணவுலாம் ஏற்பாடோட வர்றாங்க. நம்ம சரியான ஏற்பாடு இல்ல, கஷ்ட ஜீவனை நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு 300 பேரை கொண்டு போய் 1000 பேருக்கு கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டணும்னு சொன்னா கதை முடிஞ்சிருச்சுன்னு தீர்மானம் பண்ணுவோம். அதுல போய் கலந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு அவங்க போர் செஞ்சாங்க. அப்படி போர் செஞ்ச சஹாபில ஒரு ஆள் யாருன்னு கேட்டா ஹாத்திப் பின் அபி பல்தாங்கிற ஒரு சஹாபி. பத்ர்ல கலந்து உயிரை கொடுக்க ரெடியா இருந்தார். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்தை ரொம்ப ஷார்ப்புங்க. நிர்வாகம் பண்றதுல அவங்கள மாதிரி ஒரு நிர்வாகி பார்க்கல. வெறும் ஆன்மீக தலைவர் மட்டும் இல்ல, என்ன நடக்குது, எப்படி இப்படி எதிரிகள் வர்றான், என்னென்ன நடக்கும் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அலியை கூப்பிடுறாங்க. அலி இங்க வா, ஜுபைர் இங்க வா, மிக்தாத் இங்க வான்னு 3 பேரை கூப்பிடுறாங்க. அலியையும் கூப்பிடுறாங்க, ஜுபைரையும் கூப்பிடுறாங்க, மிக்தாதையும் கூப்பிடுறாங்க. போய் சொல்றாங்க, நீங்க போங்க. போற வழியில ஒரு பொம்பளை போயிட்டு இருப்பா. அந்த பொம்பளை கிட்ட ஒரு கடிதம் ஒண்ணு இருக்குது, அதை கைப்பற்றிடுவாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உளவுத்துறை கரெக்டா வச்சிருக்காங்க. திடீர்னு 3 பேரை கூப்பிடுறாங்க, மக்காவை நோக்கி பிரயாணம் பண்ணி போங்க. ஒரு பொம்பளை போய் கொண்டிருப்பாள், அவள்கிட்ட ஒரு கடிதம் ஒண்ணு இருக்கும், அவள்கிட்ட நீங்க எடுத்துட்டு வந்துருங்க, அந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்துருங்க, குடிக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. 3 பேரும் போறாங்க. போனா என்னென்னமோ பண்றாங்க. அந்த பொம்பளை என்ன செய்யுது? ஒண்ணுமே என்கிட்ட கடிதம்லாம் இல்ல, அப்படிலாம் கிடையாதுங்குது. இவங்க என்ன சொல்றாங்க? நீ பொம்பளையா இருக்கிற, கடிதத்தை மரியாதையை கொடுத்தா உனக்கு நல்லது, இல்லைன்னா முழுசா நாங்க சோதனை பண்ண வேண்டியிருக்கும். ஆடைகளை அவிழ்த்து நிர்வாணப்படுத்தி சோதனை பண்ணுவோம். கடிதத்தை எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது? சரின்னு சொல்லிட்டு இந்த கொண்டையில வச்சிருக்க அந்த கடிதத்தை தலைமுட்டிக்குள்ள வச்சு சுருட்டி உள்ள வச்சிருக்கு. இந்த இருக்குன்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதி கொடுத்துருது. அது என்ன இருக்குன்னு கேட்டா
இந்த பதில கலந்துக்கிட்ட ஹாத்திப் இவர் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? அங்க உள்ள முஸ்லிம்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்றாரு. அங்க உள்ள இணை ஏற்பிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யறாரு? அது பண்றாரு. என்ன பண்றாருன்னா மக்காவுல ரசூலுல்லாஹ் மதீனாவுல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க உள்ள ரகசியத்தை, நாட்டினுடைய ரகசியம் சிலதை அவர் மக்காவுல உள்ள சில தலைவர்களுக்கு, முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு மெசேஜ் அனுப்பி விடுறாரு. இவருடைய கடிதமா இருக்குது. கடிதத்தை இந்த பொம்பளை கொண்டு வந்துட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அவரை கூப்பிடுறாங்க. ஹாத்திப் நூறுவா அவர் வந்துட்டாரு. என்னப்பா பண்ணிருக்க, என்ன பண்ணிருக்கிற, நீ என்ன வேலை செஞ்சிருக்கிறன்னு கேட்கறாங்க. அவர் என்ன சார், அல்லாஹ்வுடைய தூதரே எம்மால் அவசரப்படாதீங்க, என்ன காரணம்னு கேட்டா எனக்கு மக்காவுல கொஞ்சம் சொத்துக்கள்லாம் இருக்குது, மக்காவுல உள்ள சொத்துக்களை நான் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது, இங்க உள்ள மற்றவங்களுக்குலாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு போக்குமே இல்ல, அதனால இப்ப 2 மெசேஜ் கொடுத்துட்டு என் சொத்தை பாதுகாத்துக்கிறங்க பாக்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு பண்ணிட்டேன், இந்த உலக ஆசையினால இதை பண்ணிட்டேன், நாட்டுக்கு துரோகம் செய்யணும் வேற நோக்கம் கிடையாது, சும்மா 2 மெசேஜ் கொடுத்தோம்னு சொன்னா அவங்க நம்ம சொத்தை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க, இப்படி நான் நினைச்சிட்டேன். உடனே உமர்ல நான் வாழ விடுறாரு, இந்த முனாபிக்கு தலையை சீவிட்டுமாங்கிறாரு. என்ன செய்யறாரு, இவனை விட்டுங்க ரசூலுல்லாஹ், நான் இந்த தலை இருந்தாலும் சீவன தலைய அப்படின்னு வழக்கம் போல என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னஹு கத் ஷஹித பத்ரன், உமரே இவர் பத்ரில் பங்கெடுத்தவர். யாரை கொல்லணும்ங்கறீங்க, இவர் பத்ர் போர்க்களத்தில் பங்கெடுத்திருக்கிறார். ஒமா யுத்ரீகல் அல்லல்லாஹு ஐயகூன கதித்தல அலா அஹ்லி பத்ரின், இந்த பத்ர் வாசிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? யமலு மாஷியதும் கத் கஃபர்துலக்கும், என்ன வேணாலும் செஞ்சுக்கிறதுக்கு நான் அட்வான்ஸா மன்னிச்சிட்டேன்டா. இந்த பத்ர்ல கலந்து கொண்டவர்களுக்கு மாத்திரம் அவர்கள் என்னத்தை தான் பண்ணி இருந்தாலும் சரி முன்னாடியே மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவங்க என்ன நடந்திருக்கட்டும், இது பெரிய துரோகம், சமுதாயத்தையே பலி கொடுக்கக்கூடிய ஒரு துரோகம், தேச துரோகம், மார்க்க துரோகம், நாட்டுக்கு துரோகம், எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அவ்வளவு பெரிய காரியத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பத்ர்ல கலந்துக்கிட்டார்லப்பா, அந்த கிரேட வேற, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிற மன்னிச்சுட்டேன் அட்வான்ஸா, எப்படி நீ அவரை கொள்ளுதாங்கிறாங்க. அதுதான் அந்த ஆயிஷா நாய்க்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் தான், அலிக்கு அதுதான். இதை நீங்க செஞ்சால விட மாட்டா, அவர்களுக்கு எந்த வகையில் வித்தியாசப்பட்டு போயிடுறாங்கன்னு கேட்டா, ஆயிஷாவுக்கு அலிக்கு நடந்த சண்டையில் இருந்தவர்கள் எல்லாம் பத்ரீன்கள் இருந்தார்கள், அலிக்கும் மாவியாவுக்கு நடந்த சண்டையில் இருந்தவர்கள் எல்லாம் பத்ர்ல உள்ளவங்க. இதெல்லாம் நடந்தாலும் அட்வான்ஸ் மன்னிப்போம், அட்வான்ஸ் எல்லாம் மன்னிச்சு நான் போன்னு சொல்லி, இப்ப அவர்கள் செய்தது நரகத்தை அடைவார்கள் நாங்க சொல்ல மாட்டோம். அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டான், நான் செய்யலாமா, அதான் கேள்வி. அவர்களை மன்னித்து விட்டான் என்பது வேறு, அவர்களை பின்பற்றி நாம் சொல்லலாமா? இப்ப அதான் வேணாம், பின்பற்றுவது என்பது வேறு, மதிக்கிறது என்பது வேறு. இது புகாரியில சம்பவம் விரிவாக 3007, 3081, 3983, 4274, 4890, 6259, 6939 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. இந்த ஹாத்திப் என்ற ஒரு சஹாபி இருக்கார, இவர் தொடர்பான சம்பவங்கள். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் ஏத்துக்கிட்டாங்க பாருங்க, ஏத்துக்கிட்டு அடி வாங்கி உத வாங்கி சுடுமணல்ல போட்டு இழுத்துக்கிட்டு போய் அப்பா பறி கொடுத்து, அம்மா பறி கொடுத்து, பொண்டாட்டி பறி கொடுத்து, பிள்ளை கொடுத்து, இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு செழிக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் என்ற முறையில் அவங்கள்ட்ட ஏதோ வந்துச்சு. வந்தாலும் அந்த தியாகங்களை தடுத்து நிறுத்துது. இப்ப நம்மளுக்கு நோய் பரவுதுங்க, ஊர்ல கால்ரா பரவுது, 4 பேருக்கு நோய் எதிர்ப்பு கூடுதலா இருக்கு, ஒண்ணும் செய்யாதவன கிருமி இருந்துகிட்டு இருக்கு, அவனை செய்யலங்கிற என்ன செய்ய முடியுமா? அவன் திரகாத்திரமா உடம்பு வச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பாதிக்கிற அந்த கிருமி. அதனால நானும் போயிட்டு அந்த தண்ணியை அருந்திடக்கூடாது, அந்த பொருளை நான் சாப்பிடக்கூடாது, என்னை பாதிச்சிடும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறவர்களுக்கு இந்த கிருமிகள் தாக்காதது போல இவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி. ஒரு 15 வருஷம் 10 வருஷம் உழைச்சி அட்டி வாங்கி ஒத்த வாங்கி அசைக்க முடியாத உறுதியை காட்டி அதெல்லாம் கணக்கில் மார்க் நிறைய போட்டு வச்சுட்டான்ல, ஏருக்கு மாறா போச்சு அளவுக்கு மேல. அந்த மாதிரி இருந்ததுனால இதெல்லாம் என்னத்த நடந்திருந்தாலும் அதெல்லாம் கழிச்சு கூட்டி பார்த்தாலும் பார்த்தாயிருவாங்க. ஏற்கனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தா ஓடு சொர்க்கத்துக்கு மேல அனுப்பி விட்டுருவான். அதனால சஹாபாக்கள் அத்தனை பேரும் நட்சத்திரங்கள் என்று சொல்வதும், அவங்களை யார வேண்டாம் பின்பற்றலாம் என்று சொல்வதும் இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிரானது. இது குறித்து சில தகவல்களும் இருக்கிறதை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டுக்கதைகளுக்கு செல்லலாம். நாளைக்கு பார்க்கலாம்.